நேயர்களுக்கு வணக்கம். அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்செல்லாம் தரங்கெட்டு போயிருச்சு அப்படின்னு தான் இப்போதைக்கு அரசியல் களத்துல பேச்சா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி திமுகவை விமர்சிக்கிறேன் அப்படின்ற பேர்ல எந்த அளவுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் தரங்கெட்டு பேசுகிறார் அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு? எடப்பாடி பழனிசாமி காண்டாயிட்டாருப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு பசங்களும் அடிச்சுப்பாங்க. அப்போ ஒருத்தர் ஒருத்தரை மாத்தி மாத்தி என்ன பண்ணுவாங்களா, கேலி கிண்டல் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர்களையும் திமுகவையும் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்லி கலாய்க்கிறாரு, காண்டாயி திட்டுறாரு அப்படின்னு தான் இங்க எடுத்துக்கொள்ளப்படுது. நீங்க எதிர்க்கட்சியே இருக்கிறீங்க, ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா எப்படி மக்கள் கிட்ட உங்க நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க போறீங்க, எப்படி என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா முன்வைக்கலாம், கோரிக்கைகளை முன்வைக்கலாம், பேச்சுகளை முன்வைக்கலாம், என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த போறோம் அப்படின்றத முன்வைக்கலாம். ஆனா ஒரு முதல்வரையோ ஒரு துணை முதலமைச்சரையோ அவங்க உங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் ஓகே, ஆனா அவங்க இப்போ ஒரு பொறுப்புல இருக்கிறாங்கல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர். அப்படி இருக்கும் பொழுது அந்த பொறுப்புக்கு அந்த பதவிக்கு அவர் மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதான. ஆனா நீங்க இதே திமுக சைடு எடுத்துக்கோங்க, எடப்பாடி பழனிசாமியை குறித்து எந்த அளவுக்கு கண்ணியமா பேசணுமோ, எந்த அளவுக்கு மரியாதை நிமித்த பேசணுமோ அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு வராங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு தான் தரங்கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேசும்போது பால்டாயில குடிச்சு அப்பவே போய் சேர வேண்டியது, அப்போ உயிர் போயிடுச்சு, இப்ப நம்ம உயிர் வாங்கின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களை ரொம்ப கடுமையா விமர்சிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. அதே சூட்டோட இன்னைக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சியில கொரோனா வரல, ஒருவேளை வந்திருந்தா அந்த கொரோனால இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செத்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா ரொம்ப கீழ்த்தனமா ஒரு பொறாமையின் வெளிப்பாடா இந்த பேச்சுகள் இருக்குது அப்படின்றதான் இங்க நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துலதான் கொரோனா வந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு துரிதமா செயல்பட்டார், எந்த அளவுக்கு கொரோனா காலகட்டத்துல அதிமுக மக்களோடு மக்களா நின்னுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அதே சமயம் அதிமுக ஆட்சி காலத்துல பாதியில விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் வருது, தேர்தல் வந்தோடனே திமுக ஆட்சி பொறுப்பு இருக்குது. அதாவது அதிமுக காலத்துல இருந்த வீரியங்களை விட திமுக ஆட்சியில உட்கார்ந்த உடனேயே அந்த வீரியம் கொஞ்சம் அதிகரிச்சுது அப்படின்னு நம்ம கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த சமயத்திலையும் இந்த திமுக அரசு கொரோனா காலகட்டத்தில் எப்படி செயல்படுத்தணுமோ அப்படி என்ன பண்ணாங்க, செயல்பட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. ஆனா அதிமுக துரிதமா செயல்படுத்தினாங்களா, அதிமுக பல விஷயங்களை துரிதமா செயல்பட்டாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்றதுதான் இங்க நம்ம எடுத்துக்கணும். குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்துல போய் நின்னாரா, கொரோனா காலகட்டத்துல களத்துல போய் நின்று மக்களோட மக்களை நின்னாரா, எதனா போயிட்டு விசிட் பண்ணாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. கொஞ்சம் இந்த கொரோனா வீரியம் அடங்கின பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி வெளியில வராரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா இப்படியா இருக்கும் பொழுது திமுக ஆட்சி காலத்துல கொரோனாவே இல்ல, கொரோனாவே வரல அப்படின்னு சொன்னாரு. உண்மை சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுதும் கொரோனா இருந்தது, அவங்க ஆட்சியை விட்டுட்டு திமுக ஆட்சி வரும்போதும் கொரோனா இருந்தது. இன்னும் சொல்ல போனா திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது அங்க கொரோனா காலகட்டத்துல கொஞ்சம் வீரியம் அடையும் பொழுது பல ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேச்சுகள் இருந்தது. அப்போ கூட விஜயபாஸ்கர் அவர்கள் விமர்சிச்சாரு, எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சாரு, நாங்க எந்த அளவுக்கு ஆக்சிஜனை கையிருப்பு வச்சோம், திமுக இப்படி இல்லாம பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்றது என்னன்னா, திமுக ஆட்சி காலத்துல கொரோனா இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அதுவே ஒரு அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதே திமுக ஆட்சியை விமர்சிச்சவங்க தான் அதிமுக ஆட்சி காலத்துல. ஏன்னா கொரோனா காலத்துல எப்படி இந்த கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் செயல்படாம இருக்கு, எப்படி சுகாதாரத்துறை அமைச்சர் செயல்படாம இருக்கிறாரு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செயல்படாம இருக்கிறாங்க, ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்துருச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை வாரி குவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்துலதான் கொரோனா இருந்தது, திமுக ஆட்சி காலத்துல கொரோனாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த கொரோனா காலம் திமுக ஆட்சி காலத்துல வந்திருந்தா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உயிரிழந்திருப்பாரு, இந்த கொரோனால சிக்கி அவரும் போய் சேர்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறீங்க, ஒரு ஒரு பெரிய கட்சி
அதிமுக கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்கிறாரு. எப்படி உங்களுக்கு நான் கூசாம இப்படியான வார்த்தைகளை பிரயோகிக்க முடியுது? அதுவும் பிரச்சாரத்துல மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பேச்சு எந்த அளவுக்கு கண்ணியமா இருக்கணும், மக்களுக்கான பேச்சா இருக்கணும், மக்களுடைய குரலின் பேச்சா இருக்கணும், மக்களுடைய உரிமைகளுக்கான பேச்சா இருக்கணும், மக்களுடைய வளர்ச்சியின் பேச்சா இருக்கணும். ஆனா உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குது? முதல்வர் ஸ்டாலின் அவர்களையோ அவங்க குடும்பங்களையோ கடுமையான சொற்களை கொண்டு தரம் கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ற ஒரு கீழ்த்தனமான பேச்சா தானே உங்களுடைய பேச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஆனா இதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே 1976 விசா சட்டத்துக்குள்ள நான் உள்ள போயிட்டு சிறைச்சாலையில எந்த அளவுக்கு கொடுமையான மரணத்தையே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் போய் மரணத்தையே பார்த்துட்டு வந்தேன். அரசியலுக்கு வந்தா எல்லாத்துக்கும் துணிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன் தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை இப்படி வளர்த்திருக்கிறாரு. ஸோ 1976 நான் போய் என்ன பண்ணேன், சிறைச்சாலைக்கு போயிட்டு இந்த சிறைச்சாலை எந்த அளவுக்கு கொடுமைகள் அனுபவிச்சேன், மரணத்தின் விளிம்புல போயிட்டு நான் வந்து என்ன பண்ணேன். அதனால மரணத்தை பத்தியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், கொரோனா காலகட்டத்துல நான் அந்த பாதுகாப்பு உடைகள் அணிஞ்சு கொரோனா வார்டுக்குள்ளேயே நான் போயிட்டு என்ன பண்ணேன், விசிட் பண்ணேன். ஆனா இதே அதிமுக ஆட்சி காலத்துல முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி ஹாஸ்பிட்டல் போய் விசிட் பண்ணாரா? அல்லது கொரோனா காலகட்டத்துல எடப்பாடி பழனிசாமி வீட்டுல முடங்கி இருந்தாரா? இல்ல வெளியே மக்களோட மக்களா இருந்தாரா? அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா நம்முடைய முதலமைச்சர்கள் சொல்ற மாதிரி பாதுகாப்பு உடை அணிந்து கொரோனா வார்டுக்குள்ளே நான் போனேன். அதுவும் ஹையா இருக்கிற டைம்ல அந்த கொரோனா வார்டுக்குள்ள டாக்டர்ஸ் மட்டும் தான் போவாங்க, வேற யாருமே அலோ பண்ண மாட்டாங்க. ஆனா நான் துணிஞ்சு போனேன், யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம போனேன். இதனால என் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்கிட்ட பேசவே இல்லை ஒரு வாரமா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்றாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். சோ இந்த அளவுக்கு மக்களோடு மக்களா நான் நின்னேன், மக்களை நான் விட்டுட்டு போல, எடப்பாடி பழனிசாமி மாதிரி நான் மக்களை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போல, என் உயிரை விட மக்களுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா வார்டுக்குள்ளேயே போயிட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாரையும் சந்திச்சு அவங்களுக்கு ஆரோக்கியமான நல்ல செய்திகளை சொல்லிட்டு நான் வந்தேன். இப்படியான ஒரு முதலமைச்சர் தான் நானு, மக்களுக்கோடு நிக்கிற முதலமைச்சர் தானே. என் மனைவி என்கிட்ட பேசவில்லை, நான் யார்கிட்டயும் சொல்லல. ஒருவேளை நான் சொல்லி இருந்தேன்னா என்னை தடுத்து இருப்பாங்க. போகக்கூடாத அளவுக்கு எந்த அளவுக்கு என்ன தடுத்து இருக்கணுமோ அந்த அளவுக்கு தடுத்து இருப்பாங்க. எனக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு, பாதுகாப்பு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த துறை கூட என்ன தடுத்து இருப்பாங்க. ஏன்னா முதலமைச்சருடைய உயிர் நாட்டு மக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருந்தது. அதனால நீங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு தரப்புல இருந்தும் என்ன தடுத்து இருப்பாங்க, வீட்டிலும் என்ன தடுத்து இருப்பாங்க. அமைச்சர்கள்கிட்டையும் நான் சொல்லல, ஏன்னா அவங்களும் என் உடல்நல கருதி என்ன பண்ணுவாங்க, தடுத்து இருப்பாங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்லாம திடீர் விசிட் பண்ணேன். ஆனா அவங்களுக்கே ஆச்சரியமா போயிருச்சு, என்ன முதலமைச்சர் அவர்கள் திடீர்னு இந்த மாதிரி விசிட் வந்திருக்காரு. டாக்டருக்கு ஒரே குழப்பம். ஏன்னா டாக்டர்கள் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கடுமையா உழைச்சாங்க. அவங்களுடைய உயிரை விட மக்களுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் என்ன பண்ணாங்கன்னா உழைச்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் திடீர்னு விசிட் பண்றாரு ஒரு கொரோனா வார்டுக்குள்ள, அதுவும் அது வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் அந்த பீரியட்ல அவர் என்ன பண்றாரு, உள்ள நுழையிறாரு. சோ இப்படியா வந்து மரணத்தை நான் வந்து என்ன பண்ணேன், போய் பதம் பார்த்துட்டுலாம் வந்தேன். அதனால எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரிலாம் மரணத்தை பார்த்தலாம் எனக்கு பயம் இல்லை. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி அவர் மக்களோட மக்களா இருந்தாரா, கொரோனா வார்டுக்குள்ள அவர் போனாரானா போகல. ஏன்னா அவருக்கு உயிர் பயம் இருந்தது. அதனால தான் அவர் என்ன பண்றாரு, வீட்டுக்குள்ள ரொம்ப சேஃபா இருந்தாரு அப்படின்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எடப்பாடி பழனிசாமி இப்படி தொடர்ந்து தரம் கெட்ட வார்த்தைகளால தாழ்ந்து இப்படி பேசுறாருன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய மனோபாவம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல்வியின் பயத்தின் உச்சத்துல இருக்கிறாரு. சோ அதனால மக்களுக்கு இதை செய்ய போறோம், மக்களுக்கு இதை நாங்க நலத்திட்டங்களை கொண்டு வர போறோம், மக்களுக்கு எதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லாம என் மேல காழ்ப்புணர்ச்சிகாரமா, என் மேல இருக்கிற காண்டின் நிமித்தமா, என் மேல இருக்கிற பொறாமையின் நிமித்தமா இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து தரம் கெட்டு பேசுறார் எடப்பாடி பழனிசாமி. அவரு இன்னொரு வருத்தத்தையும் தெரிவிக்கிறாருங்க. அதாவது அண்ணா முதற்கொண்டு, பெருந்தலைவர் காமராஜர் முதற்கொண்டு,
எம்ஜிஆர் முதற்கொண்டு நெடுஞ்செழியன் முதற்கொண்டு எல்லா திராவிட தலைவர்கள் கிட்டையும் இந்த ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு நெருங்கி பழகியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட தரம் கெட்ட பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருந்துறேன் அப்படின்னு அவர் வருத்தத்தையும் என்ன பண்றாரு, பதிவு பண்றாரு. ஸோ இந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியோடைய பிரச்சாரங்கள் பேச்சு இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்குல்ல, இது நல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகு இல்லை. அதுவும் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னும் பொழுது அந்த பதவிக்கான ஒரு தகுதியை எடப்பாடி பழனிசாமி இழந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கிறது, பல விமர்சனங்களும் முன்வைக்கிறது இங்க நம்ம பார்க்கிறோம். ஸோ எடப்பாடி பழனிசாமி என்னதான் உங்களுக்கு அரசியல் எதிரி அப்படி இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர், நீங்களும் ஒரு மனிதர். அவர் முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த வார்த்தை பிரயோகம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு வார்த்தை பிரயோகம் இருக்கணும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பிதற்றுகிறாரா, பயத்தின் தோல்வியில அவரு மனநோயாளியா ஆயிட்டாரா அப்படின்னு கூட திமுக தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.